Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கத்திரிக்காய் வேர்க்கடலை சாதம். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன 150 கிராம்ஸ்க்கு 4 அல்லது 5 கத்திரிக்காய் இருந்தாலே போதும். இதுக்கு வேர்க்கடலை எள்ளு ஆட் பண்றதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். 4 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம். 150 கிராம்ஸ் ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 5 கத்திரிக்காய் இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல வேர்க்கடலை, உளுந்து, வெந்தயம் நம்ம இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வந்து வெந்தயம் வந்து ஃப்ரை ஆயிடும், அதாவது ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இதே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சிம்ல வச்சுக்கலாம். அதாவது நம்ம தாளிக்கிற டைம்ல வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடும். நல்லா பொன்னிறம் வரைக்கும், அதாவது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிட்டு வருது. இது வந்து பச்சை கடலைங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நம்ம வறுத்த கடலை போட்டோம்னா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. வெந்தயம், வரமிளகாய், எள், இது கருப்பு எள்ளும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பேன் வச்சாச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இருக்கிறப்பவே ஆயில் ஊற்றியாச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து உப்பு தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். இதை நல்லா கையில் கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வேகணும் கத்திரிக்காய். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி தூவிக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து தண்ணி தேவையே இல்லை. உப்பு வந்து கத்திரிக்காய்க்கு அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோன்னா சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பொடி, இது வந்து அதாவது வரமிளகாய், எள்ளு, வேர்க்கடலை, வெந்தயம், இதை நான் அரைச்சிட்டேன். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பொடியாக இருந்தாலே போதும். இதை வந்து புளி சாதத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி சாதத்துக்கு நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூனே நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகும். இன்னுமே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த வேர்க்கடலினோட ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம். வேக வச்ச சாதத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விடலாம். நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக வந்து சாதம் போடணும்னா இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி அளவையும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாதம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து காரமும் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மீதியாகும், அதாவது வேர்க்கடலை பொடி. அதை வந்து பொரியல் பண்ணுறப்ப கூட நீங்கள் ஏதாவது ஒரு பொரியல் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கத்திரிக்காய் பொரியல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கத்திரிக்காய் வேர்க்கடலை சாதம் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் வேர்க்கடலை சாதம் ரெடி. நான் கத்திரிக்காய் வேர்க்கடலை சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.